நமச்சிவாயம் வாழ்க, நாதந்தால் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை நல்ல நேரம் ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன். பிளேலிஸ்ட் சென்று பாருங்க. ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்ட்டு என்னுடைய 700க்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், நியூமரால் சமான வீடியோக்கள், திருமண பொருத்தம், அரசியல் பிரபலங்கள், இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள், இது போட்டு நிறைய வீடியோக்கள் இருக்கும். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம், திருமண பொருத்தம், நியூமராலஜி அப்படிங்கிற அதிர்ஷ்ட பெயர் வைக்க, திருமண தேதி, விவாக சக்கரத்தின் அடிப்படையில் திருமண தேதி குறித்த இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் ஆன்லைன் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னாங்க, ஒரு ஜாதகம் இருக்கு, திருமணம் செய்யும் காலம் எப்போது என்பதை எப்படி தெளிவாக அறிவது? இப்போ எந்த அமைப்பில் திருமணம் செய்யக்கூடிய காலத்தை அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா, தன்னுடைய நண்பர்களுடைய மகனுக்கு திருமணம் ஆயிடுச்சு, நம்ம பையனுக்கும் திருமணம் பண்ணிடலாம். தான் பொண்ணு கூட படித்த பொண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு, அப்போ நம்ம பொண்ணுக்கு திருமணம் செஞ்சிடலாம். பொண்ணுக்கு 23 வயசு வந்துடுச்சு, பையனுக்கு 25 வயசு 26 வயசு தாண்டிடுச்சு, எப்போ நம்ம திருமணம் செஞ்சிடலாம் அப்படிங்கிற அமைப்பில் அந்த திருமணத்தை பார்க்குறாங்க. ஆனால் மிக முக்கியமாக திருமணம் செய்யும் காலத்தை நீங்கள் எப்படி கணிக்கணும் அப்படின்னா, ஜாதகத்தை முதல்ல பார்க்கணும். ஜாதகத்தில் அதற்குண்டான அமைப்பு வந்துருச்சா? இதில் குருபலன் அப்படி சொல்லுவாங்க. குருபலன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தற்காலிகமானது தான். குருபலம் வந்துருச்சு அதனால திருமணம் செய்யுங்கன்னு சொல்ல முடியாது. குருபலமும் இருந்தால் நல்லது, ஆனால் குருபலம் வந்தாலே திருமணம் செய்து விடலாம். ராசிக்கு 2ல் குரு வந்துட்டாரு, 2, 5, 7, 9, 11 இது போன்ற இடங்களில் குரு வந்துட்டா குருபலன் வந்துருச்சு, அப்போ தாராளமாக உங்கள் பையனுக்கு பொண்ணுக்கு திருமணம் செய்யலாம் என்று சொல்லப்படுது. அதில் உண்மைத்தன்மை உள்ளதா என்றால் அதை தாண்டி தசாபுத்திகளையும் ஆய்வு செய்ய வேண்டும். ஜாதகத்தில் என்ன தசை போகுது, என்ன புத்தி போகுது, என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதையும் பார்த்து விட்டு தான் இதை பார்க்கணும். குருபலம் இல்லாம திருமணம் அமையும், ஆனால் தசாபுத்தி நன்றாக சாதகம் இல்லாம திருமணம் அமையாது. தசாபுத்தி சாதகமாக இருக்க வேண்டும். குருபலம் அதற்கு ஒரு சப்போர்ட் பண்ணும், அவ்வளவுதான். குருபலமே உயர்வானது என்று எடுக்க முடியாது. அப்ப அந்த ஜாதகத்துல ஒவ்வொரு லக்னத்திற்கும் திருமணம் செய்யக்கூடிய அமைப்புல தசாபதிகள் வரும். பொதுவாகவே ஜெனரலாகவே ஒருவருக்கு திருமணம் தாமதமாகுது அப்படின்னாலே என்ன பாயிண்ட்? ராசி லக்னத்திற்கு, ராசி லக்னம் 2ஆம் இடம், 7, 8ஆம் இடம் இது போன்ற இடங்களோடு பாவகர்களும் தொடர்பு கொண்டிருக்கும். பாவகர்கள், உதாரணத்திற்கு உங்க பையனுடைய வயது ஒரு 20 ஆகுது, இன்னொரு 2-3 வருஷத்துல பையனுக்கே திருமணம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. அந்த பையனுடைய ஜாதகத்துல ராசிக்கோ லக்னத்திற்கோ 2ஆம் இடத்தோடு 7, 8ஆம் இடங்களோடு பாவகிரகம் தொடர்பு கொள்ளுது, அல்லது கடுமையான புத்திர தோஷம் இருக்கின்றது, அது குழந்தை பாக்கியம் உண்டு ஆனால் தாமத குழந்தை பாக்கியம், இது போன்ற அமைப்பு இருக்கு. இது போன்ற அமைப்பு இருந்தாலே நாமளே என்ன செய்யணும் அப்படின்னா, தாமத திருமணமாக ஏற்படுத்தி தர வேண்டும். 2, 7, 8ஆம் இடங்களோடு, 2ஆம் இடத்திலே கேது, 8ல் ராகு, 2ல் செவ்வாய் 8ஐ பார்ப்பார், 2ல் சனி, 8ல் சனி 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்ப்பார், அல்லது 2 கூடிய குடும்பாதிபதி பாவத்துவம் அடைந்த நிலையில, அல்லது 5 குடையவன் நீச்சம் பெற்ற நிலையில 5ஆம் இடத்தோடு பாவகரம் தொடர்பு கொண்ட நிலையில, இது போன்று இருக்கும்போது அப்ப தாமத திருமணம் என்ற அமைப்புல வந்துடணும். அதே போல ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் செய்யக்கூடிய அமைப்புங்கிறப்ப இந்த இடத்துல எந்த விதமான பாவகர தொடர்பு இல்லாம அந்த லக்னத்திற்கு யோகம் தரக்கூடிய தசாபதிகள் நடைமுறை வருதான்னு பார்க்கணும். அடுத்தடுத்தவருடைய தசாபதிகளுக்கு நீங்க வந்துடணும். உதாரணத்திற்கு ஒரு சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்திற்கு இந்த இடத்துல குரு சனி இருக்காருன்னு வச்சுங்களேன். சிம்ம லக்னத்திற்கு 5 குடையவர் தான், ஆனா 8ஆம் அதிபதி அந்த குரு தான். குரு வந்து சனியோடு மிக நெருக்கமாக இணைந்திருக்கின்றார். சனி திசையில குரு புத்தி போகுது. குரு யாரு? 8ஆம் அதிபதி பாவத்துவம் அடைந்த நிலையில் இருக்காரு. அப்ப அட்டமாதிபதி பாவத்துவம் அடைந்த நிலையில் இருக்காரு. அட்டமாதிபதி பாவத்துவம் அடைந்திருக்கின்றார். இவருடைய புத்தி அடுத்த வருஷம் மே மாசம் ஜூன் மாசம் வருதுன்னு வச்சுங்களேன். இப்ப இந்த பெண்ணினுடைய ஜாதகத்திற்கு திருமணம் செய்யலாமா என்றால் செய்யக்கூடாது. இந்த குரு புத்தி வருது, அடுத்த வருடம் வருது, இந்த வருடமே திருமணம் செஞ்சிடலாம்னு செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னா அடுத்தது 6, 8 தொடர்புடைய தசாபதிகளுக்கு நீங்க மிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அதற்கு அடுத்தது 8ல கேது இருக்காரு, 8ஆம் இடத்தில் நின்ற கேதுவோட தசை, 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயோட புத்தி,
அட்டமம் அப்படி சொன்னா அட்டமத்து சனினா 8. அப்ப 8 8 8 தொடர்பு வருதா? அப்ப இது போன்ற அமைப்புல இந்த திருமணம் செய்யலாமா என்றால் நல்ல யோசனை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அப்ப எந்த பாயிண்ட்ல நீங்க வரணும்? அட்டமாதிபதி அடுத்தது ஆரம்பிக்க போறாரு. அப்ப இந்த புத்தி பிரச்சனை கொடுக்குமா? கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கும். அப்ப இந்த மாதிரி அமைப்புல இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம திருமணம் செய்வது, அது புத்தி முடிந்து திருமணம் செய்வது என்பது சிறந்தது. ஒருவருடைய ஜாதகத்தில் கடுமையான காலகட்டம்னா கோச்சாரத்தில் எந்த காலகட்டம்? 7 சனியில் ஜென்ம சனி, மிடில் 2.5 ஆண்டுகள். அதில் அவருடைய ஜென்ம நட்சத்திரத்திலேயே சனி செல்லக்கூடிய காலம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ உத்திரட்டாதியில் இருக்காரு, அடுத்த ரேவதியில் சனி பகவான் வரக்கூடிய காலம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனைவருமே கடுமையான மன அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடிய காலகட்டமாக இருக்கு. அடுத்து ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கடுமையான மன அழுத்தத்துக்கு ஆளாகுவாங்க. அப்ப இது போன்ற அமைப்புல அப்ப ஜென்ம நட்சத்திரத்திலே சனி டிராவல் பண்ணக்கூடிய காலகட்டம். அப்ப இது போன்ற காலகட்டத்தை நாம் தவிர்க்க வேண்டும். அதற்கு அடுத்தது அட்டமத்து சனி. பாகுபாடு இல்லாம அனைவருக்கும் பாதிப்பை தரக்கூடியது எது அப்படின்னா இந்த அட்டமத்து சனி, அஷ்டம சனி. அப்ப இந்த மாதிரி அஷ்டம சனி வரக்கூடிய காலங்கள்ல அல்லது அடுத்து இன்னும் ஒரு இடத்துல அஷ்டம சனி வருது அப்படிங்கிற அமைப்புல திருமணம் செய்வதை நாம் யோசிக்க வேண்டும். அப்ப திருமணம் செய்யக்கூடிய காலத்தை நீங்க முடிவு பண்றப்ப முதல்ல எப்பெல்லாம் செய்யக்கூடாது அப்படி முடிவு பண்ணாலே செய்யக்கூடிய அமைப்பு வந்துடும். அட்டமத்து சனி நடக்குது, யோசனை ஒண்ணுங்கிறார். 6 8 தசாபதிகள் அடுத்தடுத்த சங்கமிக்குது. 6ஆம் இடத்திலே நின்ற புத்தி நடக்குது, அடுத்த 8ஆம் இடத்தில் நின்ற புத்தி நடக்க போகுது. அல்லது அவர்களே பாவத்துவம் அடைந்த நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களே பாவத்துவம் அடைந்த ஒவ்வொரு லக்னத்திற்கும் அவயோகர். உதாரணத்திற்கு கன்னி லக்னத்திற்கு அட்டமாதிபதி செவ்வாயோட தசை நடக்குது. இதே காலகட்டத்தில் அவருக்கு அட்டமுத்து சனி நடக்குது. அப்ப செவ்வாய் தசை நடக்குது, அட்டமுத்து சனி நடக்குது. அப்ப இந்த காலகட்டத்தில் மிக முக்கிய கவனத்தை செலுத்த வேண்டும். ஷஷ்டாஷ்டகம் 6 8 தசாநாதனும் புத்திநாதனும் 6 8 நின்று புத்தி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தசாநாதனுக்கு 6ஆம் இடத்திலே புத்திநாதன், தசாநாதனுக்கு 8ஆம் இடத்திலே புத்திநாதன். 6 8 தொடர்புடைய தசாபுத்திகள். அந்த புத்திநாதன் கடுமையான பாவத்துவம். அப்ப இது போன்ற காலங்களில் திருமணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். அப்ப எது போன்ற அமைப்புல நம்ம பார்க்கணும்? இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் 6 குடையனுடைய புத்தி 8 குடைய புத்தி வருது, பிரச்சனை இல்லை. அடுத்த வருடம் வருகின்றது, இன்னும் 1.5 ஆண்டுகள் வருது, இன்னும் 2 ஆண்டுகளில் பிரிவினையை தரக்கூடிய 6ஆம் அதிபதியுடைய புத்தியோ 8ஆம் அதிபதியுடைய புத்தியோ பாவத்துவம் அடைந்த நிலையில், லக்னாதிபதியும் வலுவிழந்த நிலையில், குடும்பஸ்தானம் 7ஆம் இடம் கலத்திரஸ்தானமும் வலுவிழந்த நிலையில் இருக்கும்போது நிச்சயமாக நாம் யோசித்து செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப நீங்க என்ன அமைப்பை நீங்க பார்க்கணும்? ஏனோ தானோ என்று ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு வந்து விட்டார், குருபலம் வந்து விட்டது, தாராளமாக நீங்க இறங்கலாம் என்ற அமைப்பு எடுக்க முடியுமா? அல்லது தசாபதிகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லை என்ற அடிப்படையில் இறங்காமல் இருக்க முடியுமா? அப்ப நம்ம என்ன விஷயத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, தசாபதிகளுக்கு முதலில் முக்கியத்துவம், அதற்கு பிறகு கோச்சாரம், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி. கோச்சாரத்துல சனி பெயர்ச்சியை தான் ரொம்ப தீவிரமா நம்ம பார்க்கணும். அதுல மிக முக்கியமா அட்டமத்து சனி, ஜென்ம சனி. அப்போ ஒரு ஜாதகம் எப்போது யார் திருமணத்தை கொடுப்பா? மேஷ லக்னத்திற்கு குடும்பாதிபதி, எல்லாருமே குடும்பாதிபதி 7 குடைய கலத்திர ஸ்தானாதிபதி குடும்பத்தை அமைச்சு கொடுப்பாங்க. அதே போல 12 3 7 3 12 7 3ஆம் அதிபதி திருமணத்தை கொடுப்பார், 12ஆம் அதிபதி திருமணத்தை கொடுப்பார், 7ஆம் அதிபதி திருமணத்தை கொடுப்பார். ராசிக்கு 7 குடையன்னு நம்ம எடுக்கலாம், லக்னத்திற்கு 7 குடையன்னு எடுக்கலாம். திருமணத்தை 9க்கு 10 குடையவர்களாக கொடுக்க மாட்டார். 4ஆம் அதிபதி சுகாதிபதிங்கிறதுனால சுகத்தை கொடுக்க மாட்டார். அவர் சுகம்னா வீடு வண்டி வாகனத்தை கொடுப்பார், தாய்க்கு நலநிலையை கொடுப்பார். 5 குடையவர் திருமணத்தை கொடுப்பார், என்ன குழந்தை பாக்கியம் கிடைக்கணுங்கிற பாயிண்ட்ல 5ஆம் அதிபதி திருமணத்தை கொடுப்பார். அது எப்படி கொடுப்பாரு அப்படின்னா, குழந்தை பாக்கியம் கிடைக்கணுங்கிற, மனமுத்த தம்பதியாக இருக்க மாட்டாங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்கணுங்கிற பாயிண்ட்ல அங்க வரும். ஆனா மிக முக்கியமா சுக்கிரனின் வீடுகளில் நின்ற கிரகம், அது சுக்கிரனுடைய வீட்டுல எந்த கிரகம் நிற்குதோ அது தாம்பத்திய அமைப்பை தரும். சுக்கிரனோடு இணைந்த கிரகம் தாம்பத்திய அமைப்பை தரும். ராகு சுக்கிரனோடு இணைந்திருக்கின்றார், ராகு சுக்கிரனோடு இணைந்திருக்கின்றார், ராகு புத்தி நடைமுறை வருகின்றது, திருமணத்தை கொடுப்பார். சுக்கிரனுடைய வீடுகள் என்ற கிரகம் கொடுக்கும். 5 குடையன் கொடுப்பார், 2 குடைய குடும்பாதிபதி, 7 குடையவர் கலத்திரஸ்தானாதிபதி, குழந்தைக்காரகன் குரு திருமணத்தை கொடுப்பார். குழந்தை பிறக்கணுங்கிற பாயிண்ட்ல திருமணம் நடக்கும்.
அப்ப இது போன்ற அமைப்புலாம் நீங்க பார்க்கணும். 11ஆம் அதிபதி திருமணத்தை கொடுப்பார். 11 குடியர் 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி இருவருமே திருமணத்தை கொடுப்பாங்க. இதுல முதல் திருமணம், இரண்டாம் திருமணம் அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாம் வரும். 7 குடையவன் அதுல 11ஆம் இடம் இருவருக்குமே பாவத்துவம் அடைந்த நிலையில் இருக்கணும். 7ஆம் இடம் வலுத்து 11ஆம் இடம் இருவருக்கும் சிறப்பாக இருக்கக்கூடாது. அப்பதான் ஒரு திருமணத்தை நோக்கி பயணிக்கும். 7ஆம் அதிபதி கெட்டு 11ஆம் அதிபதி வலுத்தால் 2வது திருமணத்தை நோக்கி பயணிக்கும். தசாபதிகளும் சப்போர்ட்டாக இல்லைன்னா உடனடியாக ஒரு முடிவுக்கு நீங்க வந்துடக்கூடாது. தசாபதிகள் இங்கே சாதகமாக இருக்கின்றது என்ற அடிப்படையில் 7ஆம் அதிபதி கெட்டு 11ஆம் அதிபதி தசை நடந்தாலும் பிரச்சனை இல்லை. தசாபதி சாதகமாக இருக்குல்ல, அதனால அவங்கள மெதுவாக கொண்டு வந்துடும். அப்ப இது போன்ற அமைப்பை நீங்க பார்க்கணும். 3ஆம் இடம் மிக முக்கியமான இடம். தேக சுகம். 12ஆம் இடம் அயன சயன போகம். 7ஆம் இடம் கலத்திரம். 2 பேருக்கும் மனமுத்த தம்பதிகளாக இருக்காங்களா? 7ஆம் இடத்தை நீங்க பார்க்கணும். குழந்தை பாக்கியத்தை பார்க்கணும். அப்ப தசாபதிகள் சப்போர்ட்டா இருக்கா அப்படின்னு பாருங்க. தொடர்ந்து 6-8 தசாபதிகள் சங்கமிக்காம இருக்கின்றது, பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி அமைப்புல போகும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு நல்ல பலன் நடக்கும் என்று சொல்லலாங்க. அப்ப நீங்க இதை கவனிச்சு சீர்தூக்கி பார்க்கணும். ஏனோ தானோ என்று தடாலடியாக எந்த முடிவுலையும் நம்ம இறங்கக்கூடாதுங்க. பொறுமையாக யோசித்து செயல்படுவது என்பது நல்லது. இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் நிச்சயத்தில் பதிவு செய்வாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.